Hi friends, so இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சேம் தாங்க. எல்லாருமே பெல்லி ஃபேட் குறைக்கணும், ரொம்ப பெருசாக இருக்குது வயிறு, ஸோ அதை குறைக்கணும் அப்படின்றத நிறைய பேர் ஒர்க் அவுட் கேட்குறாங்க. ஸோ இன்னைக்கு வந்து சேம் சைட் ஆப்ளிக் மசில்ஸில் வேறு டிஃப்ரெண்ட்டான வேரியேஷன் எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே வேணாங்க. உங்கள் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணியே நீங்கள் எந்த இடத்துல இருந்துட்டு வேணால் ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சிம்பிள். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு லோவர் பாடியை ஸ்லைட்டாக அளவுக்கு பெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ பெண்ட் பண்ணும்போது இந்த பொசிஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த அளவு இந்த போர்ஷனில் பெண்ட் பண்ணும். ஓகேவா? இப்படி கூந்தா மாதிரி பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஸ்பைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இந்த பொசிஷனில் நீங்கள் ஃபஸ்ட்டு பெண்ட் பண்ணி நிற்கணும். ஓகேவா? உங்கள் க்ளூட்டை அழகாக பின்னாடி தள்ளி ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க மாதிரி பெண்ட் பண்ணி நிற்கணும். ஓகே? ஸோ இந்த பொசிஷனில் பெண்ட் பண்ணி நீங்கள் ஹோல்ட் பண்ண பிறகு தென் பாக்ஸிங் பண்ணுவோம்ல, ஸோ அந்த பொசிஷன் ஹேண்ட்ஸ் வச்சுட்டு சைடில் 1 அகெயின் பேக் டு நார்மல், 2 பேக் டு நார்மல், 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஸோ இந்த சைடு ஆப்ளிக்ஸ் பாருங்க நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இங்க இருக்கிற தேவையில்லாத மசில்ஸ் எல்லாமே நல்லா உடஞ்சி நல்லா ஷேப் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ 15 கவுண்ட்ஸ். ஓகேவா? 3 to 5 sets. ஸோ அப்போதான் இந்த ஷேப்பும் உங்களால் ஈஸியாக கொண்டு வர முடியும். திருப்பியும் நான் எல்லாரும் சொல்ற மாதிரி தான், ஒர்க் அவுட் மட்டும் கிடையாதுங்க. ஓகேவா? ஒர்க் அவுட் ஃபார் மசில் டோன், ஸ்ட்ரெங்தனிங், உங்கள் ஜாயின்ஸு போன்ஸுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரெங்தனிங் ஆகுமே தவிர்த்து இந்த மாதிரி உங்களுக்கு கட்ஸ் வரணும். ஓகேவா? ஒரு அத்லெட் பாடி இருக்கணும், ஒரு நல்ல ஃபிட்னஸ் இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரியா ஒரு பர்ஃபெக்டான டிசிப்ளினான டயட் இருந்தாலே போதும். வேற லெவலில் நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே? ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.